ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பசங்க வந்து எங்களுக்கு ஒயிட் பிரியாணி செஞ்சு தான் கேட்டாங்க. சரி செய்யலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 3/4 கிலோ ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து 1 கேஜி மட்டன் வந்து ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 விசில்ஸ்க்கு விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து 100 mlக்கு கொஞ்சம் கம்மி வந்து ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து கீ போட்டுடலாம். அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டு வெங்காயமாக போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாமே போட்டுடலாம். பச்சை மிளகா வந்து நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து பெப்பரு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இங்கே பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் வந்து அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான தண்ணி போட்டுடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பாயில் பண்ணோம்ல, அதுலேருந்து தண்ணி எடுத்து அளந்துக்கலாம். நான் வந்து இது போடுறேன்ல, அந்த கிளாஸில் வந்து 3 கிளாஸ் வந்து அரிசி எடுத்தேன். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1 1/2 கிளாஸ் தண்ணின்ற கணக்கில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 3 கிளாஸுக்கு வந்து 4.5 கிளாஸ் தண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா 100 ml தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டைமில் வந்து நம்ம சால்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட்டு வந்து சூப் மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே 5 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். அதுக்கப்புறமா அரிசியில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணலாம். தண்ணி இன்னும் லைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே இழுத்துக்குச்சு. இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பழைய தவா வந்து அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அரிசி பாத்திரம் வச்சுட்டு மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து ஒரு துணி வச்சு ஒரு பிளேட் மூடிட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே தம் போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அந்த சாப்பாடு வந்து அப்படியே திறந்து விடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஒயிட் பிரியாணி ரெடி. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.